பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபத்தோடு கூட ஆண்டோட வார்த்தை தியானிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பரிசுத்த ஆவியாகிய தேவன் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இங்கிலீஷ்ல டேனியல் ப்ராஸ்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ப்ராஸ்பர் என்பதற்கு செழிப்பு அல்லது வளமை என்பது பொருள். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமானதை உங்களோடு கூட சில வார்த்தை மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ராஜாவின் போஜனம் விலையேறப்பட்டதாக இருக்கும், மிகவும் அருமையானதாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன் என்று சொல்லி அந்த போஜனத்தை அவன் வேண்டாம் என்று ஒதுக்கினான். இந்த ஆண்டு துவக்கத்துல நம்ம அநேக காரியங்களை தீர்மானம் எடுத்திருப்போம். ஜனவரி 1ஆம் தேதி நாம் எத்தனை தீர்மானங்களை இது வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் என்பது தெரியல. ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிமார்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் எசேயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டுமானால் முதலாவது இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்வேன் என்று சொல்லி. இரண்டாவதாக, தானியேல் செய்த ஒரு காரியம், தான் செய்த தீர்மானத்தில் மிகவும் உறுதியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல டிட்டர்மினேஷன், உறுதியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட அந்த உறுதியான ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். ஏதோ தீர்மானம் எடுத்து சில நாட்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு பிறகு அதை நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்துல வைராக்கியமாக உறுதியா நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது, வைராக்கியமாய் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாய் இருங்கள். மூன்றாவது, தானியேல் தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் தினமும் ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருக்க வேண்டும். தினமும் ஜெபியுங்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, தானியேல் விசுவாசத்தோடு இருந்தான். தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான நெருக்கங்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தானியேல் நம்பினான், விசுவாசித்தான். ஆகவேதான் தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். நீங்களும் தானியேலை போல ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், தீர்மானம் எடுங்கள், விசுவாசத்தோடு ஆண்டோட சமூகத்துல காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட அன்பான சகோதர சகோதரிமார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தையும் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை வழியாக உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போனாலும், உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பா இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, உயர்த்தப்பட உதவி செய்வீராக. தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அந்த தீர்மானத்தில் வைராக்கியமாக இருந்தான். தினமும் 3 வேளை ஜெபித்தான். தன் தேவன் பேரில் விசுவாசித்தான். விசுவாசத்தோடு இருந்தான். அப்படியே இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளும் தீர்மானத்தில் உறுதியா இருந்து, வைராக்கியத்தோடு இருந்து ஜெபித்து, தேவாதி தேவனை விசுவாசித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.